ஹல்லேலூயா. கர்த்தர் நாளை தந்தபடி நாளை தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வாசனம் நாளிலும் இந்த 19ஆம் நாளை கர்த்தர் நம்மை நடத்தி வந்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நேற்றைய தினத்தில் கூட நம்ம வாசித்தான வேத பகுதிகள், அதனுடைய தலைப்புகள் விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து ஒரு 3 காரியங்களை குறித்து நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம். அதில் முதலாவது காரியம், உங்களுடைய விசுவாசம் எப்பேற்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது காரியம் யூதா 20ஆம் அதிகாரத்தில் உங்களுடைய விசுவாசமானது மகா பரிசுத்தமானதாய் காணப்படணும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசினார். இரண்டாவது காரியம், நம்முடைய விசுவாசம் விலையேற பெற்றதாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசித்தோம். மூன்றாவது, நம்முடைய விசுவாசம் ஆரோக்கியம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தீத்து 1ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தையும் வாசித்து ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் ஒரு 2 காரியங்களை குறித்து ஆண்டவர் பேச போகிறார். இந்த வார்த்தைகளை முடித்துட்டு நம்ம கடந்து செல்வோம். 4வது காரியத்தை குறித்து பேச வார்த்தைகள் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஒன்றுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்தமான சாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லமா ஹல்லேலூயா. 4வது காரியம் ஆண்டவர் இன்றைக்கு பேசப்படுகிறதான விசுவாசம் எதை குறித்து சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு மாயமற்ற விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் திட்டமும் தெளிவாக பேசுகிறார். இதில் வசனத்தை பாருங்க. உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடே ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படி என்றால் என்னுள்ள இருக்கிற மாயமற்ற விசுவாசத்தினாலே என்னுடைய விசுவாசத்தை நான் நினைவு கூறுகிறதுனால என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராய்ச்சி ஒரு நான் என்ன பண்றேன், தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்றார். அப்பொழுது இதுல இருந்து என்ன காரியத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், உங்களுடைய விசுவாசமானது ஒரு மாயமற்ற விசுவாசமாக காணப்பட வேண்டும். மாயமற்ற விசுவாசம் என்று சொன்னால் என்னன்னா, ஒரு சில மாயமான காரியங்களை மாத்திரம் விசுவாசிக்கிறதாய் காணப்படக்கூடாது. விசுவாசிக்கிற மாதிரி இருந்துட்டு விசுவாசிக்காத மாதிரி காணப்படக்கூடாது. எப்படி விசுவாசிக்கிற மாதிரி இருக்கும், விசுவாசிக்காத மாதிரியும் இருக்கும். இதுதான் ஒரு மாயமற்ற விசுவாசம். ஹல்லேலூயா. ஆண்டவரை விசுவாசிக்கணும்னா உறுதியாய் நம்பணும், அவரை தேடணும். என் வாழ்க்கையில நன்மை அவரிடத்துல வரும் என்பதை உறுதியான விசுவாசமாக காணப்படணும். மாயமற்ற விசுவாசம் உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, இந்த பாலைவனத்தில் பார்த்தீங்கன்னா காணல் நீர் என்று சொல்லும். இல்லை நீங்கள் இங்கே கூட பார்த்துருக்கலாம். நம்ம வெயில் காலத்தில் தார் ரோட்டில் வண்டியில் நீங்கள் போகும்போது தூரமாக பார்த்தீங்கன்னா அந்த தார் ரோட்டில் என்ன இருக்கிற மாதிரி இருக்கும், தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். கிட்ட போக 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 என்ன இருக்காது, அங்கே ஒன்றுமே இருக்காது. அதே போலதான் பாலைவனத்துல வறண்ட பூமிகளை நடந்து போகிறவங்களுக்கு என்ன ஆகுமா, தூரத்துல தண்ணி இருக்கிற மாதிரியே இருக்குமா. இவங்க என்ன பண்ணிடுவாங்க, அங்க தண்ணி நமக்கு குடிக்க இருக்குதுன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிடுவாங்களா, ஓடுவாங்க. அவங்களுடைய மொத்த எனர்ஜியும் பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்களா, அங்க தண்ணி இருக்குன்னு ஓடி குடிக்கலான்னு கிட்ட போகும்போது அங்க என்ன இருக்காதான், தண்ணி இருக்காது. அது எதனால உருவாகுதுன்னா, பூமியின் வெப்பத்தின் மூலமாக ஒரு மாயமற்ற தண்ணீராக உருவாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய விசுவாசம் இப்பேற்பட்ட ஒரு மாயமற்ற விசுவாசமாக காணப்படக்கூடாது. உங்களுடைய விசுவாசம் ஒரு உறுதியான விசுவாசம். இந்த பாலைவனத்தில் பயணிக்கிறவங்க ஒரு சிலர் என்ன பண்ணிடுவாங்க, அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அது என்னது, காணல் நீர் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதுல காணல் நீரை பார்த்துட்டு நிறைய பேர் குடிக்கிற தண்ணின்னு சொல்லி ஓடி அவங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ணவங்க எத்தனையோ பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, மரிச்சு போயிருக்கிறாங்க.
ஹல்லேலூயா. ஆனால் அதிலேயே நடந்து அதிலேயே வாழ்கிறவங்களுக்கு அது என்ன தெரியும்? அங்க அது காணல் நீர். அந்த பாலைவனத்துல வசிக்கிறவங்களுக்கு தெரியுமா எந்த இடத்துல தண்ணி இருக்கும், எந்த இடத்துல அந்த தண்ணீர் இருக்கும் என்பதை அவங்க அறிந்திருக்கிறாங்க. அப்ப ஏற்பட்டவர்களாக நீங்களும் நானும் உங்களுடைய விசுவாசத்தினால யார்கிட்ட இருந்து நன்மை வரும் என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் காணல் நீரை போல அடுத்தவங்க கிட்ட இருந்து ஒரு நன்மை வந்துடும், அவங்களால எனக்கு ஒரு நன்மை வந்துடும், இவங்களை தேடி போனா, இந்த சிஸ்டரை தேடி போனா எனக்கு ஒரு நன்மை வந்துடும், அந்த பிரதரை தேடி போனா எனக்கு ஒரு நன்மை வந்துடும் சொல்லி காணல் நீரை போல நீங்களும் நானும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த காணல் நீர் பார்த்து கொண்டு ஓடுகிற உங்களுடைய நிலைமை என்ன சொன்னா, இந்த காணல் நீரை பார்த்து ஏமாறுகிற, கடைசியில் மறிக்கிற இந்த காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் வரும் என்பதை உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன். ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட மாயமற்ற விசுவாசத்திற்கு உங்களை காத்து எச்சரிக்கையாக இருங்கள் என்பதை ஆண்டவருடைய வார்த்தையாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த மாயமற்ற விசுவாசத்தின்படி நான் நடக்கக்கூடாது. என் முற்பிதாக்கள் எப்படி தேவனை தேடினார்களோ அப்படியாக நான் என்ன பண்ணணும்? தேவனை தேடுகிறவனாய், நம்புகிறவனாய், விசுவாசிக்கிறவனாய். ஆபிரகாம் எப்படி ஆண்டவரை விசுவாசித்தான் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். ஈசாக்கு எப்படி ஆண்டவரை ஆசீர்வாத தேடினான், விசுவாசித்தான், நம்பினான் என்று சொல்லி பார்க்கிறோம். யாக்கோபு எப்படி ஆண்டவரை விசுவாசித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோசேப்பு எப்படி ஆண்டவரை விசுவாசித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீது எப்படி ஆண்டவரை விசுவாசித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். மோசே எப்படி ஆண்டவரை விசுவாசித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இவைகள் எல்லாமே நமக்கு அவர்கள் வைத்து போயிருக்கிற, காண்பித்து போயிருக்கிறதான விசுவாசம். இவைகளை தவிர வேற ஏதாவது விசுவாசங்கள் இருக்கிறாங்க வாழ்க்கையில? எவ்வளோ நம்பிக்கை, எவ்வளோ தேடுதல்கள், எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அவங்க ஆண்டவரை விட்டு வழி விலகாதவர்களாக, மாயமற்ற விசுவாசத்தை தேடி ஓடுகிறவர்களாக, காணல் நீரை தேடி ஓடுகிறவர்களாக என்ன பண்ணல? ஒருவரும் அந்த மாயமற்ற விசுவாசத்தை நம்பல. அப்பேற்பட்ட நீங்களும் நானும் இந்த மாயமற்ற விசுவாசத்திற்கு விலகி காத்து கொள்ளணும். எதை ஆராய்ந்தாலும் நீங்க என்ன பண்ணணும்? தேவனுடைய வசனத்தை வைத்து ஆராயணும். நான் பேசுகிற வார்த்தையா இருந்தாலும் வேதத்திலிருந்து இருக்கிறதா என்பதை என்ன பண்ணணும்? ஆராயணும். ஏதோ பேசுறாங்க அதனால நம்பிடக்கூடாது. இப்போ எது பேசினாலும், யார் பேசினாலும், ஏன் நானே பேசினாலும் வேதத்திலிருந்து பேசப்படுகிறதா என்பதை நீங்களும் நானும் எச்சரிக்கையோடு, விழிப்போடு. ஏன்னா இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் மாயமற்ற காலமாக காணப்படுகிறது. மாயமற்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கிறாங்க. எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க? இன்னைக்கு மனுஷனை உயர்த்துகிறதும், மனுஷனை பெருமைப்படுத்துகிறதும், மனுஷனை உயர்த்துகிறதும். இந்த பாஸ்டர் கிட்ட போட்டா என்ன நம்ம வந்துடும், இந்த தீர்க்கதரிசி கிட்ட போட்டா என்ன நன்மை வந்துடும், அவங்க கிட்ட போனா எனக்கு என்னென்ன நடக்கும்னு சொல்லிடுவாங்க. இன்னைக்கு இப்பேற்பட்ட ஒரு மாயமற்ற விசுவாசத்தை பிசாசு உங்கள் மத்தியிலும் என் மத்தியிலும் என்ன பண்ணியிருக்கிறான்? உருவாக்கி வச்சிருக்கிறான். இப்பேற்பட்ட காரியங்களுக்கு நீங்களும் நானும் எச்சரிக்கை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் மாயமற்ற விசுவாசம். உங்களுடைய ஃபோக்கஸ் ஆண்டவர் மேல இருந்தா யார் என்ன அற்புதம் செஞ்சாலும் சரி, நீங்க கேள்விப்பட்டாலும் சரி, அவங்கள நம்ப மாட்டீங்க. அவங்களுக்குள் கிரியை செய்கிற ஆண்டவரை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ மனுஷனை உயர்த்துகிறதோ, மனுஷனை நம்புகிறதோ, பாஸ்டர்ஸை நம்புகிறதோ அதெல்லாம் ஒரு எல்லை. ஆனால் என் தேவனை நேசிக்கிறதோ, தேவனை தேடுகிறதோ, தேவனை விசுவாசிக்கிறதோ நமக்குள்ள ஒரு மாயமற்றதாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. என் தேவன் எது செய்தான் என் வாழ்க்கைக்கு நன்மையானதை செய்வார், நன்மையான காரியங்களை வைப்பார். ஏன்னா ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு செய்கிறார் என்று சொன்னால் அதை நேர்த்தியும் கிரயமாய் நமக்கு செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு நீங்க வாழணும். தேவனை நம்புகிற விசுவாசத்திலே நீங்கள் நானும் வளரணும். மாயமற்ற விசுவாசத்தை நம்புகிறவர்களாக இருக்கணும். இயேசுவை தேடுங்க.
மாய மந்திரங்களை தேடி மற்ற காரியங்களை நம்பி இவங்க உதவி செஞ்சிருவாங்க, அவங்க எனக்கு இதை ஹெல்ப் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் இதை தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இதனால தேவனை நம்பாம, தேவனை விசுவாசிக்காம, தேவ விசுவாசத்துக்குள் இல்லாம காணப்படுகிறாங்க. உங்களுக்குள் எனக்குள் இருக்க வேண்டிய விசுவாசம் மாயமற்ற விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் பேசிக்கொள்ளுகிற வார்த்தை மாயமற்ற விசுவாசம். ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்க, ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்க. ஏன்னா இன்னைக்கு இப்பேற்பட்ட காரியங்கள் தான் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது, தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இவைகள் நீங்களும் நானும் என்ன பண்ணிடக்கூடாது, விழுந்திருக்கூடாது. 1 கோடி பேர் போனாலும் அந்த ஆரியங்களை ஆராய்ந்து பாருங்க. அந்த சபையில இவ்வளோ கூட்டம் போகுதுன்னு சொல்லி என்ன பண்ணிடக்கூடாது, போய் விழுந்துடக்கூடாது. ஆட்டு மந்தைகளை போல ஒரு ஆடு கீழே போய் பள்ளத்தில் விழுந்தாலும் என்ன பண்ணுவோம், அதை பின்பற்றுகிற ஆடுகள் போய் என்ன பண்ணுவோம், அந்த பள்ளம் தெரிந்தும் விழும். அப்போ அதனால எந்த இடத்துல சத்தியங்களை பேசுகிறார்களோ, சத்தியத்தினால சொல்லுகிறார்களோ, உங்களை விசுவாசத்தின் பாதைகளிலே யார் நடத்துகிறார்களோ அவங்களிடத்துல போங்க, அவங்களை நம்புங்க. கர்த்தர் அவர்கள் மூலமா இவங்களை சரியான பாதைகளிலே கொண்டு போவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது 4வது காரியம், மாயமற்ற விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. 5வது விசுவாசம் காணப்படாத விசுவாசம். ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்ம பார்க்கல, நம்ம கண்களில தெரியல, ஆனால் அந்த காரியங்களை நம்ம என்ன பண்ணணும், நம்புகிறவர்களாக இருக்கணும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பிள்ளையை தருகிறேன் என்று சொல்லுறாரு. ஆனா அவர் கண்களுக்கு முன்பாக என்ன இல்லை, பிள்ளை இல்லை. உன்னை நான் ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். கடற்கரை மணல்களை போல உன்னுடைய பிள்ளைகள் நிரப்பப்படுவாங்க, வானத்தின் நட்சத்திரம் போல உன் சந்ததி பெருகுன்னு சொல்றாரு. ஆனால் அவனுக்கு கண்களுக்கு முன்பாக ஒரு அறிகுறியும் இல்லை. அவன் வாழ்க்கையில் நடைபெறுகிறதுக்கான ஒரு அறிகுறியும் இல்லை. ஆனால் என்ன பண்ண, ஆண்டவரை விசுவாசித்தான். அதுதான் காணப்படாதவைகளான விசுவாசம். ஹல்லேலூயா. என் தேவன் என் வாழ்க்கையில நன்மையானதை செய்வார். ஆண்டவர் வாக்கு பண்றாரா, மகளே உன் வாழ்க்கையில இந்த காரியத்தை செய்வேன், இந்த காரியங்களை உங்களுக்காக நான் கொடுப்பேன், இந்த காரியத்தினால நன்மையினால உன்னை நடத்துவேன் என்று சொல்றாரா? நீங்க பார்க்க முடியலையா, நம்பிக்கை உன் வாழ்க்கையில இல்லையா? ஆனா நம்புங்க, விசுவாசிங்க. என் தேவன் எனக்காக கொடுக்கப்பட்டதான வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணுவாரு, செய்வார் என்ற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும் போது பாருங்க, அதுதான் காணப்படாதவையான விசுவாசம். அநேக கிறிஸ்துவோட வாழ்க்கையில இன்னைக்கு அற்புதங்களை பார்க்கணும், அடையாளங்களை பார்க்கணும். அதுதான் ஒரு விசுவாசம் சொல்கிறாங்க. ஹல்லேலூயா சொன்னார் சீஷர்களை பார்த்து, நீங்க என்னை பார்க்கிறீங்க, நான் செய்கிற அற்புதங்களை நீங்க பார்க்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு அடுத்த பின்வரும் சந்ததிகள் என்னுடைய அதிசயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டு என்னை என்ன பண்ணுவாங்க, விசுவாசிப்பாங்க. ஆனா நீங்களோ நான் செய்கிற அற்புதங்களினாலே என்னை என்ன பண்றீங்க, விசுவாசிக்கிறீங்க. ஆனால் பின் வருகிற பிள்ளைகள் என்னை என்ன பண்ணாங்க, பார்க்காமலே என்ன பண்ண போறாங்க, என்னை விசுவாசிக்க போகிறாங்க. அப்ப ஏற்பட்ட பிள்ளைகள் தான் யாரு, பாக்கியவான்களாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும் ஆண்டவர் என்ன பண்றோம், அவருடைய அற்புதங்கள் அடையாளங்களை கேட்டோம். ஆனால் சீஷர்களோ என்ன பண்ணாங்க, ஆண்டவர் செய்ததான அற்புதங்களையும் அடையாளங்களையும் என்ன பண்ணாங்க, கூடவே இருந்து ஊழியம் செய்கிறதை என்ன பண்ணாங்க, பார்த்து கொண்டிருந்தாங்க. ஆனால் ஆண்டவருக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது எல்லாம் என்ன பண்ணியாச்சு, செதறி ஓடிட்டாங்க. ஆனால் நீங்களும் நானும் இன்றைக்கு ஆண்டவரை பார்க்கல, ஆண்டவரே செய்த அற்புதங்களை கேட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறதான காரியங்கள் மூலமாக இயேசு என்ன பண்ண போகிறார், திரும்பியும் வரப்போகிறார் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கிறது இல்லையா? அந்த காணப்படாதவையான நிச்சயமாகவே உங்களை பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களோ என்னை
கண்டு விசுவாசிக்கிறீர்கள், அவர்களோ என்னை காணாமல் விசுவாசிக்கிற. கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். அப்ப நீங்களும் நானும் பாக்கியவான், பாக்கியவதிகளாக காணப்படுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனம். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிற, காணப்படாதவைகளை விசுவாசிக்கிற நீங்கள் நித்தியமானவைகளாக காணப்படுகிறீங்க. ஹல்லேலூயா. நித்தியமானவைகள் என்று சொன்னால் என்றென்றும் அழியாத காரியம். ஹல்லேலூயா. அப்போ நீங்க அவரை விசுவாசிக்கிற, நீங்க காணப்படாதவைகளை விசுவாசிக்கிற நீங்க உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வேன்னு சொல்லியிருக்கிற காரியங்களை நீங்க நம்புறீங்க. அதன்படியாக நீங்க ஆண்டுடைய பார்வைக்கு யாராக இருக்கிறீங்க? நித்தியமானவைகளாக இருக்கிறீங்க. நித்தியமானவைகள் என்று சொன்னால் என்றைக்கும் அழியாத ஒரு காரியம். ஆண்டுடைய உள்ளத்துல என்றைக்குமே நீங்க அழியாத ஒரு இடத்தை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? பிடிச்சு வச்சிருக்கீங்க. இது எப்படி வரும் என்று சொன்னா, அவரை காணப்படாதவைகளை நம்புகிறவர்களால நமக்கு என்ன வருகிறது? நன்மையான காரியங்கள் வருகிறது. அப்போ அவரை விசுவாசிங்க. நீங்க ஒரு நன்மையும் பார்க்கலையா? ஆண்டவர் எனக்கு செய்வார்னு பொறுமையோடு காத்திருக்கிறீங்களா? நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார். அந்த காரியங்கள் உங்களுக்குள்ள வரும் பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க? பலப்பட்டு சந்தோஷப்படுவீங்க. உங்களுக்குள்ள இவ்வளோ நாள் நீங்க வெயிட் பண்ணி சோர்ந்து போயிருப்பீங்க பார்த்தீங்களா? அந்த சோர்வுகள் எல்லாம் வரும் பொழுது ஜீவ விருட்சமாய் காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீண்ட நாள் காத்திருப்பது இருதயத்தை இலக்கு பண்ணும். வேண்டினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சமாக இருக்கும். இப்போ நீங்கள் வேண்டியது ஒரு நாள் வரும் பொழுது உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் போது, உங்கள் கைகளில் வந்து நிற்கும் பொழுது அந்த காரியம் உங்களுக்கு ஒரு ஜீவ விருட்சமாக காணப்படும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் கூட 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொல்றான், அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன என்று சொன்னார். அடுத்த சொல்றது, நாம் காணாததை நம்புகிறதுமாயின் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருக்க கடவோம். ஹல்லேலூயா. இந்த காரியங்கள் வருகிற வரைக்கும், காணப்படாதவைகளை நீங்க பார்க்கிற வரைக்கும் நீங்க பொறுமையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து அந்த காரியங்களை நீங்க காணப்படாதவைகளை செபித்து நீங்கள் காணப்படும் பொழுது அது உங்களை நித்தியத்துக்கு கொண்டு போகும். அது உங்களை, அந்த விசுவாசம், காணப்படாத விசுவாசம் உங்களை பரலோகத்தின் பாதையில உங்களை கொண்டு போகும். மிக முக்கியமாக அந்த விசுவாசம் உங்களை ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கேட்ட 2 வார்த்தைகள் தான். முதலாவது மாயமற்ற விசுவாசம், 2வது காணக்கூடாத விசுவாசம். இவைகளை நம்புவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். கர்த்தர் நாம இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.